மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களின் இடையே கொள்ளிடம் ஆற்றில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுவிட்டு கிடப்பில் போடப்பட்ட கதவணை மற்றும் தடுப்பணை திட்டங்களை நிறைவேற்றுமாறு கோரிக்கை வலுத்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களை பிரிக்கும் எல்லையாக கொள்ளிடம் ஆறு அமைந்துள்ளது. இதன் இரு கரையோரங்களிலும் 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான கிராமங்களும் 20,000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களும் உள்ளன. கொள்ளிடம் ஆற்றில் அடுத்தடுத்து உருவான மணல் திட்டுகளால் ஆற்றின் இரு கரைகளையும் ஒட்டிய பகுதிகள் ஆழமாக அரிக்கப்பட்டுவிட்டன. இதனால் ஆழம் அதிகரித்து கடல் நீர் உட்புக தொடங்கியது. மேல் நோக்கி 27 கிலோமீட்டர் தூரம் வரை உப்பு நீர் சென்றதால் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான கிராமங்களில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியது. குடிநீர் ஆதாரமும் விவசாயமும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. 3 போக சாகுபடி செய்தவர்கள் 1 போக சாகுபடி கூட செய்ய முடியாமல் போனது. இங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சீர்காழி வரைக்கும் இந்த ஆத்துல பாயக்கூடிய உப்பு தண்ணி வெகு விரைவா பூமியில இதாயிடுது. எங்களுடைய முழு ஆதாரம் விவசாயம். விவசாயம்னு சொன்னீங்கன்னா எங்க ஏரியாவில் விளையாத விவசாய பொருள்களே இல்லைங்க. இன்னைக்கு வெங்காயம் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வெங்காயம் எங்க ஊர்ல முப்போகம் விளையக்கூடிய இடத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஆண்டுதோறும் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து சேமிக்க கதவணையும், கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உட்புகாதவாறு தடுப்பணையும் அமைக்குமாறு விவசாயிகள் கோரினர். 30 ஆண்டுகளுக்கும் மேல் இந்த கோரிக்கையை முன்வைத்த விவசாயிகள் 2017ஆம் ஆண்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். அதன் விளைவாக மயிலாடுதுறை மாவட்டம் மாதுரவேளூர், கடலூர் மாவட்டம் கருப்பூர் கிராமங்களின் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. கடல் நீர் உட்புகுவதை தடுக்க மயிலாடுதுறை மாவட்டம் அளக்குடி, கடலூர் மாவட்டம் திருக்கிழிப்பாலை இடையே தடுப்பணை அமைக்க ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இவற்றுக்கு திட்ட மதிப்பீடுகளும் அனுப்பப்பட்டன. ஆனால் இந்த திட்டங்கள் என்ன ஆனது என்று தெரியாமல் கிடப்பில் கிடக்கின்றன. பின்னாட்களில் கொள்ளிடம் ஆற்றில் மாதுரவேளூர், வடரங்கம், வாடி ஆகிய பகுதியில் அரசு மணல் குவாரி தொடங்கப்பட்டன. இதற்காகத்தான் கதவணை மற்றும் தடுப்பணை திட்டங்கள் கைவிடப்பட்டதா என்று விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். 2015 வெள்ளத்துல இங்க போன தண்ணியோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 26 டிஎம்சி தண்ணி. ஒரு வெள்ளப்பேருக்கு வந்தா 20ல இருந்து 30 டிஎம்சி தண்ணி வெட்டியா போய் கடல்ல கிடக்குது. இதை தடுக்கிறதுக்கு நமக்கு துப்பு இல்ல. இதுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு, விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு, இந்த மண்ணை சார்ந்த மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த அரசுக்கு ஏன் இன்னும் மனசு வரலன்னு தெரியல. மாதிரிவேலூர், நலமுத்தூர் மண் ஆடுறதுக்காகவே அந்த திட்டத்தை கிடப்புல போட்டதா நான் கருதுறேன். நான்ல இந்த சுற்றுப்பகுதி மக்கள், இந்த கரையோர வாழுகின்ற 2 கரையினுடைய ஓரத்திலும் வாழுகின்ற அப்பாவி மக்கள், ஏழை மக்கள், ஏழை விவசாயிகள், இதை தான் நாங்க ஃபீல் பண்றோம். கொள்ளிடம் ஆற்றில் இரு கரையோர பகுதி விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை பற்றி மயிலாடுதுறை மாவட்ட காவிரி வடிநிலை கோட்ட செயற்பொறியாளர் சண்முகத்திடம் கேட்டோம். கதவணை மற்றும் தடுப்பணை திட்டம் குறித்த வரைவு பணிகள் நிறைவுற்று அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக ஆற்றின் இரு கரைகளையும் முழுவதுமாக பலப்படுத்தும் பணிகள் துவங்கி நடைபெற்று முடிந்த பிறகு தடுப்பணை, கதவணை பணிகள் தொடங்கும் என்றும் செயற்பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக சீர்காழி செய்தியாளர் மோகன்.